இந்த அந்தரங்க தூய்மை ஏன் அவசியம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தத்குலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன். எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வீட்டுல நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையான பொருளையும் நான் மாற்றுவதற்கு நினைக்கவில்லை. ஆனாலும் அகப்பார்வை உடையவர்கள் இதை எப்படி உணர்வார்கள் என்று சொன்னால், உள்ளம் என்பது வீடாகும், அதில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் தீய குணங்கள் தான் நாய் போன்றதாகும் என்பதாக சொல்றாங்க. உள்ளம் என்பது மலக்குமார்கள் தங்கக்கூடிய இடமாகும். கோபம், இச்சை, பொறாமை, கர்வம், தற்பெருமை இவைகள் அனைத்தும் தீய குணங்களாகும். இவைகளைத்தான் நாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த தீய பண்புகள் இருக்கக்கூடிய உள்ளத்திற்கு மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள். எனவே உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது அவசியம். கல்வி என்பது ஒரு பிரகாசம். இந்த பிரகாசத்தை உள்ளத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள் மலக்குமார்கள். وَمَا كَانَ لِبَشَرٍ أَن يُكَلِّمَهُ اللَّهُ إِلَّا وَحْيًا أَوْ مِنْ وَرَاءِ حِجَابٍ أَوْ يُرْسِلَ رَسُولًا என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மனிதரிடமும் அல்லாஹ் பேசுவதில்லை வஹியின் மூலமாகவோ அல்லது திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது ஒரு மலக்கை அனுப்பியோ தவிர அல்லாஹ் பேசுவதில்லை. அல்லாஹ் அவருடைய செய்தியை தராதரத்திற்கு தகுந்தவாறு அல்லாஹ் பேசுகிறான். நபிமார்களிடத்தில் வஹீன் மூலமாக பேசுகிறான். உயர்ந்த மக்களிடத்தில் திரைக்கு அப்பால் இருந்து பேசுறான். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் நபி கிடையாது. ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் திரைக்கு அப்பால் இருந்து பேசுறான், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் பேசுவதற்கு இந்த 3 வழிகள் தான் இருக்குது. ஒன்னு வஹி, இன்னொன்று அசரீரியின் மூலமாக, இன்னொன்று மலக்குமார்களின் வழியாக. அப்ப கல்விக்கும் மலக்குமார்களுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப மலக்குமார்களின் வாயிலாகத்தான் அல்லாஹ்வினுடைய செய்தி நம்முடைய உள்ளத்திற்கு இல்மாக வந்து சேருகிறது. அந்த மலக்குமார்களை பொறுத்தவரை அவர்கள் தூய்மையானவர்கள், அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் அசுத்தமான இடத்திற்குள் நுழைய மாட்டார்கள். எனவே கோபம், இச்சை, பொறாமை, கர்வம், தற்பெருமை போன்ற இழிவான பண்புகள் இருக்கக்கூடிய இதயத்திற்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதாக இமாம் அவங்க சொல்ல வராங்க.